திண்டுக்கல் மாவட்டம் சின்னக்காம்பட்டி திரு பழனிசாமி அவர்கள் 22 ஆண்டு கால விவசாயத்தில் அனுபவம் பெற்றவர். தற்பொழுது கண்வழிக்கிழங்கு சாகுபடி செய்துள்ளார். கண்வழிக்கிழங்கு சாகுபடியில் துவக்கத்தில் பல இடர்பாடுகளை சந்தித்து பின்னர் உரிய தொழில்நுட்பங்களை கையாண்டு சாகுபடி செய்து வரும் அவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். ஐயா, இந்த கண்ணுவலி விவசாயம் ஒரு 22-23 வருஷமாக தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வரோமுங்க. 22 வருஷம் 23 வருஷம் விவசாயம் பண்ணுறதுல மொத்தத்தில் ஒரு ஏக்கர் விவசாயம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டில் அந்த நிலத்தை உழுது நல்லா ஆட்டு வளம் மாட்டு வளம்லாம் போட்டு உழவடை ஒரு 6-7 தடவை உழவடை பண்ணி அது பெட்டு 6 அடிக்கு ஒரு பெட்டு அமைச்சு அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்னுடைய காட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கிழங்கை போட்டு அந்த செடி வளர்கிறதுக்காக செடி வந்து செடியாகவும் கொடி வயசில் உள்ளதுங்க. கொடி மாதிரி உள்ளது ஃபஸ்ட்டில் அந்த கிழவு முள் வேலியில் தான் வருங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ கிழவு முள் அடைச்சி அந்த கிழவு முள்ளில் தான் அந்த கொடியை படர விட்டோமுங்க. அந்த குளிர்ச்சியில் தான் அது வந்து காய்க்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ நாங்கள் அந்த ஆடு மாடு வளமெல்லாம் போட்டு அதுக்கு நிறைய உரமெல்லாம் கொடுத்து மருந்தடிக்கிறதுனால அந்த செடி வளர்கிறத காட்டில் அந்த கிழவு முள் ஜாஸ்தி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படி ஜாஸ்தி வளர ஆரம்பித்ததுனால மொத்தத்தில் அதனுடைய மண்ணில் உள்ள சத்தை பூரா அந்த கிழவு முள் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பின்னாடி அதுக்கு பின்னாடி இந்த உசலையனுடைய சரலை அடைச்சவங்க. அந்த உசலையனுடைய சரலை அடைச்சி சரலை அடைக்கிறது ஆளுகளை விட்டு அன்றைக்கி வேலையாட்கள் அன்றைக்கி நிறைய கிடச்சாங்க. இது 22-23 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு ஆளுக்கு பொம்பளை ஆளுக்கு 8 ரூபா கூலிங்க, ஆம்பளை ஆளுக்கு 15 ரூபா கூலிங்க. இன்றைக்கி வந்து 250 ரூபா ஒரு பொம்பளை ஆளுக்கு 250 ரூபா கூலிங்க, ஆம்பளை ஆளுக்கு 400 ரூபா கூலிங்க. அப்படி உள்ள கணக்கில் அந்த உசலை சரலும் அடைச்சா 1 வருஷம் 2 வருஷத்தில் அதெல்லாம் உளுத்து டேமேஜ் ஆகிடுச்சுங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் கம்பி வளைச்சி கம்பியிலேயே முதல்ல கம்பி போட்டு பானா டைப்பில் கம்பி வளைச்சி அதில் முதல்ல நாணந்தட்டை சொல்லி விவசாயம் பண்ணோங்க. அதை பார்த்து அந்த செடி வளைஞ்சு அப்படியே குறுக்கு ஒடிஞ்ச மாதிரி வளைச்சி கட்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. அதையும் பண்ணி அது சக்ஸஸ் ஆகாமல் அந்த முக்கோண வடிவில் யூ டைப்பில் கம்பி 12 அடி கம்பியை 2ஆக மடக்கி வளைச்சி 6 அடி உயரத்தில் 8 கம்பி லைன் இழுத்து அந்த கம்பி வளராமல் செடி கொடி வளர விட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. வளர்ட்டுக்குள்ள ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா 1 டன் கிழங்கு வேணுங்க. 1 டன் கிழங்கு இன்றைக்கி நிலைமையில் ஒரு 450 ரூபா 500 ரூபா ஒரு கிலோ. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு வந்து 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிழங்கு மட்டும் வருதுங்க. ட்ரிப்புக்கு ஒரு ஏக்கருக்கு 25 ரூபா to 30,000 ரூபா வருதுங்க. கிழங்கு நல்ல கிழங்கு வாங்கி விவசாயம் பண்ணணும்னா 4 லட்சம் 5 லட்ச ரூபா. இந்த பந்தல் அமைக்கிறதுக்கு 60,000 ரூபா வருதுங்க. ஒரு ஏக்கருக்கு 1 டன் கிழங்கு தேவைங்கய்யா. நல்ல கிழங்குங்கிறது இந்த நாங்கள் சாகுபடி கன்ற கிழங்கு வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே அந்த தொடர்ச்சியாக அந்த கிழங்கு விவசாயம் பண்ணி அந்த கிழங்கு உருகி போய் திரும்ப புது கிழங்கு தான் வருதுங்க. ஆனால் அது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஈல்டு வர்றதில்ல. அதே மண்ணிலேயோ அதே கிழங்குலையோ வர்றதில்லை. ஆனால் அந்த கிழங்கு வந்து ஆந்திரா பகுதியில் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலிருந்து வாங்குகிற கிழங்கு காய்க்கிற மாதிரி இங்கே இந்த விவசாயம் பண்ணுற கிழங்கோ நம்ம ஏரியா கிழங்க காய்க்கிறது இல்லைங்க. 1 டன் கிழங்கு வேண்டியது இருக்குது. அந்த 1 டன் கிழங்கு வாங்கி வச்சோம்னா ஒரு 250 to 300 கிலோ வேஸ்ட் ஆகிடுதுங்க. பாக்கி 700 கிலோ தான் நம்ம சாகுபடி பண்ணுறோமுங்க. அப்படி பண்ணையில் இந்த ஒரு கிலோவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 80,000 to 1,20,000 செலவு மட்டும் வருதுங்க. அதாவது அந்த களை எடுக்கிறதுக்கு, பூ ஒட்டு கட்டுறதுக்கு, அந்த காய் எடுக்கிறதுக்கு, உரம் வைக்கிறதுக்கு, உரம் எல்லாம் மேக்ஸிமம் ட்ரிப்லேயே கொடுக்குறோமுங்க. இந்த உரம் மருந்தடிக்கிறது, களை எடுக்கிறது, பூ பாலினேஷன் பண்ணுறது, காய் எடுக்கிறது, இது எல்லாமே ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 ஆள் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுங்க. இப்படி இந்த 5 ஆள் வீதம் பார்த்திங்கன்னா ஒரு 70 நாள் தேவைப்படுதுங்க ஆவரேஜாக. அப்படி பார்க்கல டோட்டலாக இந்த மருந்து உரம் இதெல்லாமே 1,80,000 to 1,20,000 வருதுங்க. அப்படி விலையில் இந்த மார்க்கெட்டினுடைய விலை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கிழங்கு வாங்கல, அதாவது 1998 99 ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோங்க. இப்போ அதே கிழங்கு இந்த வருஷத்தில் 450 ரூபாய்க்கு கிழங்கு கிடைக்கலைங்க. காரணம் என்ன, எந்த மாநிலத்துலையுமே ஆந்திரா மாநிலத்தில் இந்த கிழங்கு ஜாஸ்தி வந்துருக்கு. ஆந்திரா மாநிலத்துலேயும் மழை இல்லாததுனால இந்த செடி வந்து கிழங்கு வரலைங்க. நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துலேயுமே செடிகள் முளைக்காத நிலையுமே செடி முளைச்சாதே கிழங்கு வரக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் நம்ம ஏரியாவிலேயும் கிழங்குகள் வரலைங்க. அதனால் 450 ரூபா கொடுத்தாலும் நல்ல குவாலிட்டியான தரமான கிழங்கு கிடைக்கலைங்க. குவாலிட்டியான கிழங்கு தரமான கிழங்குனா நம்ம விவசாயம் பண்ண கிழங்கு பெருசாகவும் சைஸாகவும் இருக்குதுங்க. ஆனால் அது காய்க்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க.
அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் அந்த மருந்தோ உரமோ இல்லாதனால நேச்சுரலாக இருக்கிறதுனால அது காய்க்கூடிய பவர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கண்டினியூவாக தொடர்ந்து வருதுங்கய்யா. ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் நல்லா உழவடை செஞ்சு வச்சு அதுக்கு ஆட்டெருவு மாட்டெருவு எல்லாம் கொடுத்து நல்லா உழவுகளை ஓட்டி நல்லா அந்த மண்ணை பதப்படுத்தி பெட் அமைச்சு நாங்கள் ஆடி லாஸ்ட்டு டு ஆவணி முடிவு வரைக்கும் தமிழ் மாதத்தில் சாகுபடி பண்ணுறோங்க. சாகுபடி பண்ணுனா இந்த கிழங்குகள் வந்து ஒரு ஏரியாவில் விசக்கிழங்குங்கிறாங்க, ஒரு சில ஏரியாவில் இந்த கிழங்கு இப்படி இருக்கிறனால 7ஆம் நம்பர் கிழங்குங்கிறாங்க, ஒரு சில ஏரியாவில் இப்படி இருக்கிறனால மோளிக்கிழங்கு அப்படிங்கிறாங்க, ஒரு சில இப்படி இருக்கிறதுனால கலப்பக்கிழங்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு கிழங்குனுடைய பேரை சொல்கிறாங்க. அது ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியா போய் இந்த கிழங்கு நம்ம ஏரியாவில் உள்ள பேரில் உள்ள கிழங்கா அடுத்த ஏரியாவுக்கு சொன்னால் அந்த கிழங்கு என்னென்னு தெரியறது இல்லைங்க. அப்போ அந்த கிழங்கு சாகுபடி பண்ணுறதுங்கிறது காலையில் 6லேருந்து ஃபஸ்ட் நாளே அந்த ட்ரிப்பு வழியாக தண்ணி விட்டு ஓசை போட்டு அந்த மண் சூடு இல்லாமல் மண்ணை குளுகுளுப்பாக்கி காலையில் ஒரு 5 to 8:30 9 மணி அந்த வெயில் பட்டு மண் சூடுபடாததுக்கு முன்னாடி அந்த கிழங்கு வைக்கணுங்க. மண் சூடுபட்டு அந்த கிழங்கு வச்சா அந்த கிழங்கு வேஸ்ட் ஆகிடுதுங்க. அதே மாதிரி மருந்து அடிக்கிறது காலையில் 6 to 10, 6லேருந்து 10 மணி வரைக்குங்க, சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்குங்க. இந்த பூ மகரந்த சேர்க்கையுமே அதே நேரத்தில் 6 மணி to 10 மணி வரைக்கும் மகரந்த சேர்க்கை நல்லா அதனுடைய தராதரம் வருதுங்க. அதுக்கு மேலே இந்த இடையில 10 மணிக்கு மேலே ஒரு 4 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக செட் ஆகிறது இல்லைங்க. நாங்கள் சில நேரத்தில் ஏரியா ஜாஸ்தி பண்ணுறதுனால வேறு வழி இல்லைங்க, அதனால கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் அந்த காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மருந்து அடிக்கிறதுக்கு பூ ஒரு 8 மணிக்கு தான் அந்த மலருங்க மகரந்த வரும். அந்த மகரந்த சேர்க்கைகள் 8 மணிக்கு வந்து ஒரு 11 மணி வரைக்கும் 10 11 மணி வரைக்கும் மகரந்த சேர்க்கை சேர்த்துறதுனுடைய தராதரம் மற்ற நேரத்தில் வரது இல்லைங்க. ஆனால் அதே சாயங்காலம் வரைக்கும் பண்ணாலும் வெயில் இல்லாமல் மப்பு மந்தாரமாக அப்படியே மோடமாக இருந்துச்சுன்னா அது மருந்து அடிக்கிறது கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருக்கலாம், செட் ஆகுதுங்க. மகரந்த சேர்க்கை அதே மாதிரி செட் ஆகுதுங்க. இதானுங்க ஒரு வருஷத்தில் இந்த கிழங்குங்கிறது ஒரு 3 வருஷம் to 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தரமான விளைச்சல் வருதுங்க. அதுக்கு மேலே தரம் குறைஞ்சி போயிடுதுங்க, விளைச்சல் குறைஞ்சி போயிடுது. இந்த கிழங்கு வந்துங்கய்யா ஒரு முறை சாகுபடி பண்ணிட்டா அந்த கிழங்கு முளைக்கையில் இந்த கிழங்கு முளைச்சி உருகிடுதுங்க. இந்த கிழங்குக்கு பதிலாக புது கிழங்கு உருவாகி வருதுங்க. இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கண்டினியூவாக நல்லா தரமாக காப்பு நல்ல விவசாயம் வருதுங்க. அதுக்கு பின்னாடி அந்த விவசாயம் வரக்கூடிய விதைகள் காய்கள் குறைஞ்சி போயிடுதுங்க. இது இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு திரும்ப உழவு ஓட்டாமையே அப்படியே வச்சுருக்கிறோங்க. இது எங்கள் ஏரியாவில் சிறப்பாக இங்கே சின்ன காமிட்டி ஏரியா, கள்ளிமந்தயம், பாறைவலசு இந்த குறிப்பிட்ட எங்களுடைய ஏரியாவில் மட்டும்தான் அந்த விளைச்சல் ஜாஸ்திங்க. பாக்கி எல்லா இடத்துலையும் செடி வருது, காய் காய்க்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு ஒரு சில ஏரியாவிலலாம் வருஷம் இந்த வேதாரணி ஏரியாவில் விவசாயம் பண்ணுறாங்க. வேதாரணி ஏரியாவில் அந்த விவசாயம் பண்ணி காய் வந்து காய்ச்சதுக்கு பின்னாடி அந்த கிழங்கை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கலைன்னா அந்த மண்ணுக்குள்ளே அந்த கிழங்கு கெட்டு போயிடுது. ஆனால் எங்கள் ஏரியாவில் கிழங்கு கட்டுறது இல்லைங்க, தொடர்ச்சியாக இருக்குதுங்க. அதுலேயே அந்த பூஞ்சானம்னு ஒரு நோய் விழுந்தால் கிழங்கு இல்லாமல் போயிடுதுங்க. ஒரு சில ஏரியாவில் கிழங்குகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க, ஒரு சில ஏரியாவில் இருக்கிற கிழங்கு இல்லாமல் போயிடுதுங்க. கிழங்கு வந்து ஆடி மாதம் லாஸ்ட்டு ஆவணி மாதம்தான் முளைக்குதுங்க. அதுக்கு இடையில் மழைகள் ஜாஸ்தி, கோடை மழைகள் ஜாஸ்தி பெஞ்சாலும் கிழங்குகள் முளைச்சி கொள்ளக்கூடிய தன்மை இல்லைங்க. அந்த ஆடி ஆவணி அந்த பருவமழை பெய்யல தான் கிழங்குகள் முளைக்குதுங்க. கிழங்குகள் முளைச்சதுக்கு பின்னாடி இதுக்கு ஒரு கரெக்டான அந்த தட்பவெப்ப சூழ்நிலை, அந்த வெயிலினுடைய தன்மை ஜாஸ்தியும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் ஒரு 28 டிகிரிக்கு மேலே 32 டிகிரி 33 டிகிரிக்கு கம்மியாக இருக்கிறது தான் இந்த பூவிலிருந்து காய் உருவாகுதுங்க. அதுக்கு மேலே பூவனுடைய அந்த வெயிலினுடைய தன்மை 33 டிகிரிக்கு ஜாஸ்தியானாலும் காய் செட் ஆகிறது இல்லைங்க, 28 டிகிரி கீழே வந்தாலும் செட் ஆகிறது இல்லைங்க. இதானுங்க இதனுடைய சூழ்நிலை. அந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம்தான் வருதுங்க. ஒரு சில மாதத்தில் மழை, ஒரு சில வருஷங்களில் மழை முன்னாடியே பெஞ்சு முன்னாடி காய் நல்லா செட் ஆகுதுங்க. ஒரு சில வருஷங்களில் பின்னாடி பனி வந்தாலும் டேமேஜ் ஆகிடுதுங்க. அதனால இதனுடைய நிலைமை வந்து, அதாவது நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்களே, கலதை முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி போனால் உதைக்குது அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி பின்னாடி மழை பெஞ்சால் ஒரு சில வருஷத்தில் காய் நல்லா வருதுங்க, ஒரு சில வருஷத்தில் முன்னாடியே செடி முளைச்சா நல்லா வருதுங்க. இதை நம்ம கரெக்டாக எப்படின்னு இயற்கையினுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அதனுடைய விளைச்சலுங்க. இந்த செடி முளைச்சியா முளைச்சி வரக்கூடிய ஆரம்பமானால் செடி
முளைச்சி ஒரு தண்டு மாதிரி வருங்க. தண்டு மாதிரி வர்றதில்ல. இப்போ நம்ம சோளப்பயிரோ கம்மஞ்சப்பயிரோ வேறு தினம்பயிரோ மற்ற இயற்கையான தாவரங்கள் வந்து அந்த தாவரங்கள் கட்டாயி போனால் திரும்ப அப்படியே தூராக வளரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் அந்த கன்றுவெளி செடிக்கு வந்து செடி நேராக மேலே வந்து 3 வகையாக வாது பிரியுதுங்க. அந்த ஒரு வாதுக்கு 3 வகையான வாது பிரிஞ்சு போகுதுங்க. ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அந்த ஒரு வாது கட்டாயிட்டால் திரும்ப அதோட சரிங்க. ஒரு வாது வந்துங்க, இப்போ நமக்கு சோளம் இருக்குதுங்க, கம்பு இருக்குது, அது கட்டானால் திரும்ப தூராக தழைஞ்சு வருதுங்க. இது வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜில் அந்த வேர் கட்டாயிட்டா, அந்த கொடி கட்டாயிட்டா திரும்ப வரக்கூடிய தன்மை இல்லைங்க. அப்படி வந்து இது நல்ல முறையில் உரம் கொடுத்து, உரம்ங்கிறது உங்களுக்கு டிஏபி கொடுக்குறோங்க, 20க்கு 20 கொடுக்குறோங்க, கடலை புண்ணாக்கு கொடுக்குறோங்க, அதே மண்புழு உரம் கொடுக்குறோங்க, ஸ்ப்ரே பண்ணுறவங்க, மருந்துகள் அதாவது டைத்தான் அடிக்கிறவங்க, பெஸ்டின் அடிக்கிறவங்க, நிறையா அதுக்கு டானிக்குகள் அடிக்கிறவங்க, 13க்கு 45 உரம் கொடுக்குறவங்க, 12க்கு 61 கொடுக்குறவங்க, 0050 கொடுக்குறவங்க, இப்படி பல வகையான உரங்கள் ட்ரிப்பிளே கொடுக்குறவங்க. மண்ணில் போடுற உரங்கிறது இயற்கையான உரங்கள், இயற்கையாக அது மண் வளம், ஆட்டு உரம், மாட்டு உரமெல்லாம் மண்புழு உரமாக்கி கொடுத்துட்ருக்குறவங்க. இது வந்து செடி முளைச்சதுலேருந்து அந்த புழு வந்து இது பாய்சனுங்க. ஆனால் அந்த குருத்தில் வந்து ஒரு புழு விழுதுங்க, அப்படியே கூட்டமாக. அந்த கூட்டமாக விழுகக்கூடிய புழு அந்த குருத்தை தின்ட்டு அந்த வருஷம் அந்த செடி திரும்ப வரக்கூடிய தன்மை இல்லைங்க. அப்படி இருக்கையில் அதுக்கு கண்டினியூவாக மொத்தத்தில் 7 நாள் 8 நாளைக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியிருக்குங்க, அதுக்கு டானிக் அடிக்க வேண்டியிருக்குது. இது மெயினாக பூஞ்சான வராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிக்க வேண்டியிருக்குங்க. இந்த செடியில் வந்து தண்ணி நின்னா கிழங்கு அழுகிடுதுங்க. செடி முளைச்சதுலேருந்து ஒரு 50 நாள் டு 65 நாளில் பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க. பூ பூக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த மகரந்த சேர்க்கிறோங்க. அந்த மகரந்த சேர்க்கைகள் சேர்க்கிற நேரத்தில் அடைமழையாவோ அல்லது மூடமாவோ இருந்தால் அந்த மகரந்தம் வந்து மழை அடைமழையாக விழுந்தால் அந்த மகரந்தம் எல்லாம் கழுவிக்கிட்டு போயிடுதுங்க. அந்த மழை நீர் கழுவிக்கிட்டு போயிடுது. மழை நீர் கழுவிட்டு அந்த மகரந்தம் போனோன்னா காய் உருவாகிறது இல்லைங்க. செடியெல்லாம் பூ வருது, காய் காய்க்கிறது இல்லை. அதுக்கு மேலே மொத்தத்தில் ஒரு வருஷத்தில் ஒரே கிராப் தானுங்க. இந்த இது ஒரே தடவை தான் விவசாயம் வருங்க. ஆடி மாதம் முளைச்சி பங்குனி மாதம் வரைக்கும் இருக்குங்க. இடையில் ஒரு 4 மாதம் தான் கேட்புங்க. 8 மாதத்து விவசாயம் இது. 8 மாதத்து விவசாயங்கிறது மார்க்கெட்டிங் லெவல் வந்து உங்களுக்கு ஒரு இந்த காய் வந்து வெடித்ததுக்கு முன்னாடி எடுத்தோம்னா 100 கிலோ காய் எடுத்தோம்னா அந்த காயிலேருந்து ஒரு 27 கிலோ 26 கிலோ 25 கிலோ ஆரம்பத்தில் விதை வருங்க. ட்ரையாக காஞ்ச விதை. அதுக்கு பின்னாடி அதே லாஸ்ட்டாக 24 கிலோவிலேருந்து 23 கிலோ ஆகி 22 ஆகி 20 ஆகி 18 ஆகி 17 கிலோவுக்கு வந்துடுங்க. ஏன்னா அந்த விதை காய் வந்து இப்போ இந்த காய் இருக்குன்னா இந்த காயில் மொத்தம் 60 to 80 விதை இருக்குங்க. இதே லாஸ்ட்டில் வர்ற காயாக இருந்தால் 15 விதை 20 விதை இருக்குங்க. அப்போ காயினுடைய விதை வெயிட் ஜாஸ்தியாகும், அது ஆபிட்டுன்னு கம்மியாக வந்துடுதுங்க. இதில் வந்து நாங்கள் அந்த கிழங்கு வாங்கிறதுங்கிறது இந்த பயிரை உற்பத்தி பண்ணுறதுக்காகத்தான் விதைப்பொருள் கிழங்குங்க. விதைப்பொருள் கிழங்கு எடுத்து செடியை கொண்டு வந்து செடியிலேருந்து பூவாக்கி அதில் இந்த மகரந்த சேர்க்கைகள் சேர்ந்து இது நேச்சுரலாக நல்ல தரமான விதைகள் வரணும்னா மெயின் அதுக்கு மகரந்த சேர்க்கைங்க. அதுக்கு தகுந்த டானிக்கு மருந்துகள் அடிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு சிலர் வந்து உங்களுக்கு 4 நாள் 5 நாளில் அடிக்கிறாங்க, ஒரு சிலர் 8 நாள் 10 நாள் அடிக்கிறாங்க. நாங்களாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 11 நாள் 12 நாள் பொறுத்து அடித்தோங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு அக்ரி ஒருத்தர் நல்லா டாக்டரேட் படித்தவர் பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்காருங்க. அவர் நிறைய அறிவுரை சொல்லி இது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மருந்து அடிக்க வேண்டியது இல்லைங்க. இதே மழை அதிகமாக பெஞ்சிட்டு கூட காலமாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கலாம், இல்லைன்னா 10 நாள் 12 நாள் பொறுத்து அடித்தா போகுது. ஏன்னா அவர் உரக்கடை வச்சுருக்காருங்க. அவரோட இன்கம்காக ஆதாயத்துக்காக அடிக்க சொல்லியிருந்தால் அவர் மருந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டுன்னு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட அடிக்க சொல்லியிருப்பாருங்க. ஆனால் நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அவர் 10 நாள் 11 நாள் 12 நாளைக்கு பின்னாடி அடித்தா போதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த 10 நாள் 11 நாள் பின்னாடி அடித்தது எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குதுங்க. அந்த மழை காலம்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கலாமுங்க. இந்த விதை தரம்ங்கிறது அந்த மருந்து அடிக்கிறது நம்ம பாலினேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயினுங்க. அதானுங்க இதில் வர்றது. இந்த விதை தான் விற்பனைக்கு போகுதுங்க. இந்த விதையிலேருந்தே மருந்தாகுங்க. கிழங்குன்னு இத்தனை நேரம் பேசினோம்னா அந்த கிழங்கு வந்து அதாவது அந்த பயிரை உருவாக்குறதுக்கு விதைப்பொருளுங்க. ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜ் 200 கிலோ விதை வருங்கய்யா. நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணி அது அதே அடமலை பஞ்சாக அந்த 200 கிலோ வராதுங்க. ஏன்னா அந்த மகரத்தில் கழுவிட்டு போய் பூ ரொம்ப கம்மியாயிருங்க. இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் விலைக்கு வாங்கி ஊற்றி அதாகி இதாகி நிறைய பேர் டேங்கர்லாம் வச்சு ஏக்கருக்கு உங்களுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு தண்ணி வாங்கி ஊற்றவங்க மட்டும் இருக்கிறாங்க.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வரவேற்கிறோம். அனுப்ப வேண்டிய முகவரி: மலரும் பூமி, மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, கல்லூரி சாலை, சென்னை 600600.